ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போது டைம் 9:30 ஆகுது. நான் வந்து என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஒர்க்குக்கு போக போகிறோம். நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம். அண்ணா நகரில் எங்கள் ஒர்க் பிளேஸ் இருக்குது. தென் இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்புள் வந்து இ-கார்ட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த இ-கார்ட்லேருந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. லைக் நம்ம ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி. ஆனால் நம்ம அட்ரஸ்க்கு நம்ம நம்பரும் கொடுத்துருக்கோம். அது யார் கொடுக்குறாங்க, எப்படி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக நான் பார்த்த இந்த வீடியோவில் அந்த மாதிரி தான். ஒரு பர்சன் வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஏதோ ப்ராடக்ட் வந்திருக்கு. சரி, நம்ம புக் பண்ணல, நம்ம வீட்டில் யாருன்னா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அவர் 600 காட்டியிருக்கு, பே பண்ணி வாங்கி வச்சுட்டார் அவர். ஏன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி டெலிவரி நம்ம வாங்குறோம்னா உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அந்த டைமில் ஆக்சுவலாக நம்ம பிரித்து பார்க்கணும், ஆனால் அந்த டைமில் நமக்கு தோணாது பிரித்து பார்க்குறது. ஓகேண்ணே, நம்ம ஆர்டர் பண்ணணும்னா நம்ம வீட்டிலேருந்து யாருன்னா பண்ணியிருப்பாங்கன்ட்டு நம்ம வாங்கி வச்சுருவோம். அதே மாதிரி அவரும் பண்ணியிருக்காரு, வாங்கி வச்சிட்ருக்காரு. வாங்கி வச்சுட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா உள்ளே வந்து அந்த மேலே என்ன போட்டிருக்குன்னா, இது லைக் சம் ஹேர் ட்ரை, லைக் ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற சம் ப்ராடக்ட் நேம் போட்டு வந்திருக்கு அவருக்கு. அது ஓப்பன் பண்ணி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த நம்ம வாஷ்ரூம் டாய்லெட்டை வாஷ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஆசிட் வந்திருக்கு உள்ள. அந்த பர்சன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்காரு. உடனே காண்டாக்ட் பண்ண முடியல. லைக் டெலிவரி பண்ண பர்சன் காண்டாக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு, பண்ண முடியல. தென் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ நியர்பை இ-கார்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உடனே நம்ம சர்ச் பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அவர் டேரெக்டாக போய் கேட்டிருக்காரு, என்ன இது நாங்கள் புக் பண்ணல, ப்ளஸ் இதுக்கு எப்படி எங்களுக்கு வந்தது, எங்கள் அட்ரஸ் எப்படி இதுக்கு வந்ததுன்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அவங்க ஆஃபீஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அது எங்களுக்கு தெரியாது, உள்ளே என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்டை எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும், அது உள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. யார் அமிச்சாங்கன்ற நேம் இருக்கும், ஊர் இருக்கும், ஸோ அது என்ன உள்ளே இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனும் திருப்பி அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஹேர் வாஷ்ன்ட்டு ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டுன்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ படிக்க தெரியாதவங்களாம் இருந்தால், ஆனால் உள்ளே இருக்கிறது ஆசிட்னு எனக்கு படிக்க தெரிஞ்சதுன்றனால நான் எடுத்து பார்த்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். இப்போ வேறு யாருனா இருந்தாங்க, படிக்க தெரியாதவங்களாம் இருந்தாங்க, ஹேர் இதுன்னு நினச்சி தலையில் ஆசிட் ஊற்றிட்டு இருந்தால் என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க இ-கார்ட் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொல்கிறது புரியுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே வருது இப்போ ரீசெண்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி 3 வாட்டி நடந்திருக்கு. எங்கள் வில்லிவாக்கம்ல எங்கள் சித்தப்பாவுக்கு 3 வாட்டி, லைக் 2 வாட்டி வந்திருக்கு. அவரும் இதே மாதிரி தான், ஓகே நம்ம ஆர்டர் பண்ணலாம், நம்ம வீட்டில் யாருன்னா ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்ட்டு வாங்கி வச்சுருக்காரு. கடைசியில் பார்த்தா அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹேர் டை வந்திருக்கு. அது என்ன எதுன்னு தெரியல. அதே மாதிரி எனக்குமே ஒரு வாட்டி வந்தது, அதே அட்ரஸில் தான் வந்தது. நானும் ஃபஸ்ட்டு வில்லிவாக்கம்ல தான் இருந்தேன், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் தனியாக வந்தோம். ஸோ அட்ரெஸ்ஸு மோஸ்ட்டாக நாங்கள் வந்து அங்கே எங்களுடைய ஐடி ப்ரூஃபில் எல்லாமே அந்த அட்ரஸ் தான் இருக்குது. நாங்கள் டெலிவரி பண்ணுறதும் நாங்கள் எதாக இருந்தாலும் அங்கே கொடுத்துருவோம். அந்த சைடு போகிறப்போ நாங்கள் வாங்கிப்போம். சின்ஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம், யார் வீட்டில் இருக்க மாட்டாங்கன்றதால நாங்கள் அங்கே வந்து ஆர்டர் பண்ணுறோம். அங்கே யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க, ஸோ அவங்க வாங்கி வச்சுருவாங்கன்ற ஒரு இதனால் என் பேருக்கு வந்திருக்கு. நானும் வந்து என் கையில் அந்த டைமில் ஜிபேயில் கேஷ் இல்லாதனால எங்கள் சித்தப்பா நீங்கள் பே பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். சரி, அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஏமாந்தோம், சரி என்ன இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா அதே ப்ராடக்ட் தான், அதே ஃபேக் ப்ராடக்ட், அதே அவர் இதுக்கு முன்னாடி ஏமாந்த மாதிரி அதே டை தான் என் பேர் சொல்லி வந்திருக்கு இந்த வாட்டி. ஸோ ஆக்சுவலாக டெலிவரி பண்ண பர்சன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம அந்த வில்லிவாக்கம் ஏரியாவில் தினேஷ்ன்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ நமக்கு எப்பயுமே ரெகுலராக அவர் தான் எல்லா ப்ராடக்ட்டும் டெலிவரி பண்ணுவார். அந்த டைமில் அவர் மேனேஜராக இருந்திருந்தார். அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட பேசினேன், அந்த என்னுடைய நல்ல நேரம் அந்த டெலிவரி பர்சனுக்கு லைன் கிடச்சிது. அவரும் கால் அட்டன் பண்ணார். கால் பண்ணி பேசினேன், என்ன இந்த மாதிரி வந்திருக்கு, இதை நான் புக் பண்ணவே இல்லை, எப்படி எனக்கு வந்தது, பேவும் பண்ணிட்டோம், எனக்கு இது யூஸ்லெஸ் இந்த ப்ராடக்ட்டு, திருப்பி வாங்கிட்டு போங்கன்னப்போ மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்திருக்கான். ஓகே சார் நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன்ட்டு வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு கேஷ் ரீஃபண்ட் ஆகணும் இல்லைங்களா,
அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எனக்கு கேஷ் ரீஃபண்ட் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அவர் வந்து எங்கள் மேனேஜர்கிட்ட நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். தென் நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பர் ஆல்ரெடி எங்கிட்ட ஸ்டோர் ஆகி தான் இருந்தது என் காண்டாக்டில். ஏன்னா as I said, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி எங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவர் தான் அவர். இந்த நம்பர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, சரி நான் பேசுகிறேன்ட்டு அவர் கால் பண்ணி பேசுனேன். என்னை விட என் பிரதரை நல்லா தெரியும். என் பிரதர் பேர் ஜெகதீஷ். அந்த நேம் சொன்னால் அவருக்கு நல்லாவே தெரியும், எங்களை எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவார். ஸோ நான் பேசினேன். எனக்கு ஃபஸ்ட்டு இவரான்ட்டு டவுட் இருந்தது. அப்புறம் அவரே கேட்டார், ஜெகதீஷ் தம்பியா நீங்கள் கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே என்னாச்சுன்ன போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட் வந்துருக்கு, நாங்கள் புக் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பாக்கு வந்திருக்குன்ட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்புறமா அவரே சொன்னார், ஆமாம் இந்த மாதிரி அடிக்கடி வருது, நிறைய இது வருது, ரிட்டர்ன் வருது, ஒரு சில பேர் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னப்போ ஓகே நான் என்னென்னு பார்க்குறேன்ட்டு அப்புறம் அவரே வந்து வீட்டுக்கு போய் பேசியிருக்காரு என்னாச்சு, லைக் அந்த ப்ராடக்ட்டை திருப்பி ரிசீவ் பண்ணிக்கிட்டார். அவர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசினார். ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா உடனே பண்ணல, ஒரு 1 வீக் கிட்ட ஆச்சு ஜிபே பண்ணார். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அது உள்ளே இருக்காருன்றனால எனக்கு அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. கேஷ் உடனே கிடைக்கல, பட் ஏன்னா அவங்க சைடு அவங்க ப்ராசஸ்ன்னு இருக்கும், ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது என்ன ப்ராடக்ட் உள்ளே இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு அவர் கொஞ்சம் பழக்கம்ன்றனால எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. 600 ரூபான்றது சின்ன காசு கிடையாது தான் கண்டிப்பாக, இல்லைங்களா? ஸோ நிறைய பேருக்கு அது அந்த 600ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மணி. ஈவன் எனக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மணின்றனால தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி எனக்கு அந்த கேஷ் வேணும் அப்படின்ட்டு நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி நான் இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள், நான் ஒருத்த மட்டும் கிடையாது, நான் மட்டும்தானோ நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, போய் இந்த மாதிரி ஊர்லாம் வந்துதான் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா ஈகார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா பே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங் பே பண்ணாதீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணலையா, உங்கள் வீட்டில் நீங்கள் விசாரிக்கிறத விட முதல்ல அந்த இதில் என்ன பேர் போட்டிருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. தென் இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த மாதிரி உங்கள் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது இந்த ஹேர் இது அது மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பாக்கும் 2 வாட்டி வந்தது, அதுவும் அந்த ஹேர் சம்மந்தப்பட்ட மாதிரி தான். எல்லோரும் இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு தோன்றது பே பண்ணி வாங்கி வச்சுருவோம். நம்ம பண்ணோமா இல்லை, ஓகே நம்ம பண்ணோன்னா வேறு யாருனா பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு வாங்கி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? அந்த நேமை பார்க்குற அளவுக்கு அந்த டைமில் நம்ம யாருக்கும் மூளை வேலை செய்யாது, கரெக்டுங்களா? ஸோ ஆனால் நம்ம மூளை வேலை செஞ்சு தான் ஆகணும். அந்த டைமில் ப்ராடக்ட் எதுனா உங்கள் கைக்கு வருது, இந்த மாதிரி ஈகார்ட்டில் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்கள் சித்தப்பாக்கு 2 வாட்டி வந்தது ஈகார்ட்டில், என் பேர் சொல்லி வந்தது ஈகார்ட்டில் தான். வேறு எது இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஈகார்ட்லேருந்து எதுனா பார்சல் வருது அப்படின்னா முதல்ல என்ன பேர் போட்டிருக்கு பாருங்கள், லைக் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்குன்னு பாருங்கள், அதை பிரித்து பாருங்கள். அதுக்கப்புறமா அது நீங்கள் பண்ணதா, லைக் நீங்கள் பண்ணதான்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் வீட்டில் கேளுங்க, நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி பண்ணிங்களா, ஆர்டர் பண்ணிங்களான்னு கேளுங்க. டெலிவரி பர்சன் வெயிட் பண்ணுவார். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய டெலிவரி பர்சனுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா. ஆனால் நம்ம அவங்களுக்கு கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. நீங்கள் அந்த 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி இது உங்களுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்டாக நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களான்ட்டு நீங்கள் ஓப்பன் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கையோட ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா அந்த டெலிவரி பர்சன் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் அந்த ரிட்டர்ன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ரிட்டர்ன்னா ஒழுங்காக வராது. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்னா அது ப்ராசஸ் கரெக்டாக போகும். அதை தவிர்த்து நிறைய டெலிவரி பார்ட்னர் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் இங்கே நடக்கிற மாதிரி நடக்குமான்னு தெரியாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணோன்னா முடியாது. நான் அந்த மாதிரி நிறைய இது ஆகியிருக்கேன். வாங்கிட்டு சைஸ் இல்லை, லைக் வாட் எவர் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணுன்னா என்ன பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓடிபி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க, ஓடிபி நீங்கள் சொல்லி தானே வாங்கினீங்க, நீங்கள் வந்து ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஓடிபி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ப்ராசஸ், நம்ம ஒன்றும் அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம தான் அவேர்னஸோடு இருக்கணும் எப்பயுமே. ஸோ இனிமேட் நீங்கள் எதனா ஃப்ளிப்கார்ட் வாங்குறீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் அப்படின்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அந்த ப்ராடக்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஷோராக இது என் ப்ராடக்ட் தான் தெரியும்னாலுமே கூட தப்பு இல்லை. ஒரு 2 நிமிஷம் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது நீங்கள் ஆர்டர் பண்ணது தானா அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கேஷ் பே பண்ணுங்கள், ஓடிபி சொல்லுங்கள். ஏன்னா எல்லா காசுமே கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் சம்பாதிக்கிறோம், இல்லைங்களா? அது 10 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி.
வேஸ்ட்டாக போகிறது கண்டிப்பாக நமக்கு அந்த வேஸ்ட்டாக போகிற காசு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், அவேர்னஸோடு இருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. எல்லா காசுமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். வேறு எதனா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வேணும், எதை பற்றினா நான் பேசணும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை டீட்டெயில் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.